வணக்கம் தோழிகளே, வெல்கம் டு நிலாமலர் டிசைனர். இந்த அட்டகாசமான டிசைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால 2 பார்ட்டாக போட்டிருந்தேன். இந்த பார்ட் 1 வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு அப்புறமா நம்ம அந்த மயிலோட தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நான் சில்க் த்ரெட் வந்துட்டு லோடிங் கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் தின் ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட் வந்துட்டு ரெட் கலர் எடுத்திருக்கிறேன். டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறேன். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்ம அந்த நெக்கு வந்துட்டு எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் நான் லோடிங் கொடுக்குறேன். நான் இதில் வந்துட்டு கிராஸாக லோடிங் கொடுக்கல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு அந்த நெக்கோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு லோடிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ சில்க் த்ரெட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும்பாங்க. கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மல் த்ரெட்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சில்க் த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் எப்போதுமே சரி, த்ரெட்டையும் சரி, நீடிலையும் சரி ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. ரொம்ப லைட்டாக தான் வந்துட்டு பிடிச்சிக்கணும். த்ரெட்டையும் நீடில் 2த்தையுமே லைட்டாக தான் பிடிச்சிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, த்ரெட்டும் நீடிலும் வந்துட்டு ஒரே ஃப்ளோவில் நமக்கு வந்துட்டே இருக்கும். எந்தவித சிரமமும் இல்லாமல். ஒருவேளை நம்ம த்ரெட்டை வந்துட்டு டைட்டாக பிடிச்சாலும் சரி, நீடில் டைட்டாக பிடிச்சாலும் சரி, அப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளோ த்ரெட்டில் வந்துட்டு ஃப்ளோவாக வரதில் ரொம்ப சிரமமாக இருக்கும், சிக்கலாக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்துட்டு கை வேர்த்துட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சமாக பவுடர் அந்த மாதிரி கையில் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும். அந்த வேர்க்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் இது. எப்போதுமே நீடில் நல்லா வந்துட்டு உள்ளார விட்டுட்டு த்ரெட்டை மாட்டி வெளியில் இழுங்க. இது ஒரு டிப்ஸ். எப்போதுமே வந்துட்டு நம்ம லோடிங் போட்டதுக்கப்புறம் அதை சுற்றி வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுங்க. அப்போ தான் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே, அதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த போர்ஷனில் வந்துட்டு நான் மேட் ஃபில் ஸ்டிச்சஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஜர்தோசி மேட் ஃபில் ஸ்டிச்சிங் சொல்லுவாங்க இல்லையா, அது கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பென்சிலில் கோடு கோடாக போட்டிருக்கேன். நமக்கு எந்த இதுக்கு வேணுமோ, எந்த அளவுக்கு நமக்கு கேப் வேணுமோ அந்த கேப் அளவுக்கு நான் போடுவேன். நான் கொஞ்சம் லைட்டாக தான் கேப் விட்டு போடுறேன். ஏன்னா நல்லா நெருக்கமாக மேட் ஃபில் ஸ்டிச்சஸ் போடணுங்கிறதுக்காக. இதுக்கு நான் கோல்டு கலர் தின் ஜர்தோசி தான் எடுத்திருக்கிறேன். இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நார்மல் நீடில் வச்சு தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆரி நீடில்லையும் நம்ம மேட் ஃபில் ஸ்டிச்சஸ் போடலாம். நான் வந்துட்டு நார்மல் நீடிலே எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் நார்மல் நீடிலே யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ரெட் கலர் வந்துட்டு தின் ஜர்தோசி எடுத்திருக்கிறேன். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம குட்டி குட்டியாக ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த எந்த லென்த்துக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நமக்கு வச்சு பார்த்தா தெரியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜர்தோசி எண்ட் ஆகுதோ அந்த எண்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஜர்தோசியை வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கொடுத்து அந்த கேப்குள்ளார நம்ம இது பண்ணணும், புல் பண்ணணும். உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே கேப் ஒரு கிடைக்கும். அங்கேருந்து ஒரு ஜர்தோசியை கொடுத்து அடுத்த லைன்ஸில் நம்ம போயிட்டு எண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மேட் ஃபில் ஸ்டிச்சஸ் வந்துட்டு பண்ணணும். இப்போ இதில் கேப் இருக்குது. அந்த கேப்குள்ளார மறுபடியும் ஒரு ஜர்தோசியை வச்சு அடுத்த லைனுக்குள்ளார வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் மேட் ஃபில் ஸ்டிச்சஸ்னு. யூடியூப்பில் நிறையா வந்துட்டு மேட் ஃபில் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு இதில் புரியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் மேட் ஃபில் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். ரொம்ப கன்ஃப்யூஷன்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். ஒரு ஒரு இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஜர்தோசி மேலே வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக ஜர்தோசியை வந்துட்டு அடுத்த ஜர்தோசி லைனில் வந்துட்டு கொடுக்குறோம், எண்ட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்குள்ளார மறுபடியும் வந்துட்டு குட்டி ஜர்தோசியை வந்துட்டு கொடுத்து மறுபடியும் அடுத்த லைனுக்கு அதே ஜர்தோசியை வந்துட்டு நம்ம கொண்டு போய் முடிக்கிறோம். இதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நெருக்கமாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ வந்துட்டு ரெட் கலர் அப்படிங்கிற காம்பினேஷன்னால நான் இதை கொடுத்துருக்குறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தின் ஜர்தோசி கொடுத்துருக்கோம் இல்லையா, மேலே போடுற இந்த ரெட் கலர் ஜர்தோசிக்கு பதிலா நீங்கள் கில்டர் ஜர்தோசி கொடுத்தீங்கன்னா அதுவும் இனிமேல் நல்லா இருக்கும். டபுள் கலரில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒரே சிங்கிள் கலரில் கூட நீங்கள் வேறு ஆன்டிக் கலர் கோல்டு அந்த மாதிரி கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு புரியும். மேட் ஃபில் ஸ்டிச்சஸ் ஸோ ரொம்ப ஈஸி தான். மேட் ஃபில் ஸ்டிச்சஸ்லாம் கொடுக்கும்போது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப டைம் ரொம்பவே எடுக்கும் தான். மேட் ஃபில் ஸ்டிச்சஸ்லாம் பொறுமையாக வந்துட்டு போடணும். ஸோ டைம் எடுத்தாலுமே வந்துட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே ப்ளவுஸ் அழகாக இருக்கும்.
ஆரி ஒர்க்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், வீடியோ எடுக்கிறதுலலாம் எனக்கு அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. 8 ஆர் 9 மந்த்தா தான் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எதுவும் வந்துட்டு இதில ஃபீட்பேக் இருந்தது, குறைகள் இருந்தது, இப்படி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட்டு நான் டிசைனிங் வீடியோ போடும்போது, நான் கண்டிப்பா அத மாத்தி உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன். நெறைய பேர் எனக்கு பாசிட்டிவா சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. இப்ப பாருங்க இந்த மேட் ஃபில் ஸ்டிச்சஸ் எவ்வளோ அழகா வந்துட்டு நெருக்கமா சூப்பரா ஃபினிஷ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த நெக்கில் வந்துட்டு ஐ வைக்கிறதுக்கு நான் 4 சக்கரி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நார்மல் நீடிலே ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளவர்ஸ் புட்டாஸ் அங்கங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு சென்டரா வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 4 ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி வந்துட்டு 4 கோல்டு கலர் சக்கரி வந்துட்டு நான் கம் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பீகாக்கில் பேலன்ஸ் இருக்கிற இந்த இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் லவங்கம் ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஒரு ஜமிக்கி வச்சு அத குடுக்க போறேன். இந்த கொம்புக்கு இடையில இடையில கேப் விட்டு கோடு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த கேப்லலாம் வந்துட்டு நான் லவங்கம் ஸ்டிச்சஸ் வந்துட்டு 4 ஜமிக்கி வச்சுட்டு கோல்டு கலர் ஜமிக்கி வச்சுட்டு குடுக்குறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இப்ப நார்மலா நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் இவ்ளோ ஒரு அழகான கிராண்டான பிரைடல் ப்ளவுஸ் உங்களாலயும் ரெடி பண்ண முடியும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பீகாக்ல இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா? இதில நான் 3ஆ வந்துட்டு 2 கோடு போட்டிருக்கேன். இப்போ 3 அடுக்குல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு லவங்கம் ஸ்டிச்சஸ் அதில வந்துட்டு ஜமிக்கி வச்சு குடுக்க போறேன். ஓகே. இது வந்துட்டு ஜமிக்கி வந்துட்டு கொஞ்சம் செங்குத்தலா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அதுக்குள்ளார வந்துட்டு நம்ம லவங்கம் ஸ்டிச்சஸ் வந்துட்டு கொடுக்கணும். லவங்கம் ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதா போடணும். ஏன்னா, நம்ம ரொம்ப லாங்கா வந்துட்டு இந்த ஜமிக்கி வச்சுட்டு நம்ம லாங்கா போடும்போது அது ஃப்ளாட் ஆயிடும். நம்ம ஜமிக்கிய வந்துட்டு செங்குத்தலா வச்சு தானே போடுறோம். அப்ப நம்ம குட்டி குட்டியா அது நிக்கிற மாதிரி தான் நம்ம போடும்போது, அந்த ஜமிக்கி வந்துட்டு அந்த லவங்கம் ஸ்டிச்சுக்கு இடையில தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு ஷைனிங்கா தெரியும். ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அத்தன பேருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது, இதோட ட்ரேசிங் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு, எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு நான் ட்ரேசிங் ஷீட் வந்துட்டு சென்ட் பண்றேன். வாட்ஸ்அப்ல கேட்காதீங்க ப்ளீஸ். ட்ரேசிங் ஷீட் எதுவுமே நான் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரேஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டா ட்ரா பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு அதை வச்சு தான் கார்பன் ஷீட் வச்சு நான் ட்ரேஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் ட்ரா பண்ணது தான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல வந்துட்டு புதுசா ஆரி பாக்ஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் ஃப்ரேம்ல வந்துட்டு ஸ்டாண்ட் வந்திருக்கு. 18x24 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத நான் வாங்கியிருக்கேன். ஸோ அத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நிச்சயமா அதுக்காக நான் கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு வீடியோ ஒண்ணு உங்களுக்காக போடுறேன். இப்போ இத ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் வந்துட்டு குடுத்துருக்கிறேன் பாருங்க. மயிலோட கண்ணுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த புட்டாஸ்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த குந்தன் ஸ்டோன் சுத்தி வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ஒயிட் கலர் வந்துட்டு 3 ஆஃப் ஒயிட் பீட்ஸ் எடுத்திருக்கிறேன். 3 சைஸு. அத வந்துட்டு இந்த சக்கரிக்குள்ளார வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இப்போ சர்க்கரைய வந்துட்டு நான் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணேன் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த மணி வந்துட்டு நம்ம வைக்க போறோம். அப்போ ஸ்டிச் போடுறோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஆயிடும். நீங்க இதே வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்றா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஜர்கான் ஸ்டோன் ஸ்டிக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சர்க்கரைய வந்துட்டு நீங்க ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும். 2 தடவ ஸ்டிச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த மணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு குட்டி குட்டியா பீசஸ் வந்துட்டு ஜர்தோசி கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஜர்தோசி, ஒரு சுகர் பீட்ஸ் வந்துட்டு அதுக்கு இடையில வந்துட்டு குடுத்துருக்கேன். ஏன்னா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது நம்ம ஸ்டிச் ஸ்டிச் பண்ணும்போது அந்த நரம்பு மாதிரி ஒண்ணு மேல தூக்கிட்டு இருக்கு இல்லையா? அது மேல நம்ம இந்த ஜர்தோசி, ஒரு சுகர் பீட்ஸ் குடுக்கும்போது அழகா வந்துட்டு தூக்கிட்டு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட்ல சூப்பராவே இருக்கும். ஆரி கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. பட் ஆனா அதுக்கான சிச்சுவேஷன் இப்ப இல்லாதனால கண்டிப்பா ஃப்யூச்சர்ல கண்டிப்பா நான் ஆரி கிளாஸஸ் எடுப்பேன்.
அதுவரைக்கும் என்னோட அட்டகாசமான டிசைனிங் வீடியோவ உங்க கூட நான் ஷேர் பண்ணி டியூட்டோரியலா சொல்லிக் குடுத்துட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜர்தோசி குடுக்காம நீங்க வந்துட்டு ஒரு 3 சுகர் பீட்ஸ வந்துட்டு இடையில இடையில வந்துட்டு நீங்க லைன்ஸாவும் குடுக்கலாம். அது இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும். நம்ம இத முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 4 சுகர் பீட்ஸு, ஒரு கோல்டு கலர் 4 சர்க்கரை வந்துட்டு 3 லைன் வந்துட்டு மேலேயும் கீழேயும் வந்துட்டு இது போல குடுத்துக்கலாம். நீங்க 4த்தையும் ஒண்ணா வந்துட்டு ஜமிக்கில வச்சு ஸ்டிச்சஸ் போடாம 2 சுகர் பீட்ஸ ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2 ஜர்தோசிய வச்சு சாரி சுகர் பீட்ஸ வச்சு நீங்க ஸ்டிச்சஸ வந்துட்டு அந்த ஜமிக்கில வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு புரியும். ஸோ இது ரொம்ப ஈஸியான புட்டாஸ் தான். இத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த லைன்ஸ்லலாம் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு புட்டாஸ்லேருந்து இன்னொரு புட்டாஸ்க்கு லைன் வர மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, சுகர் பீட்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சுகர் பீட்ஸ்க்கு பதிலா வந்துட்டு நார்மலா இப்ப வந்துட்டு நீங்க டியூப் பீட்ஸ் குடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, கர்தானா குடுத்துக்கலாம். இல்லன்னா ஜர்தோசியே குடுக்குறதா இருந்தாலும் குடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சுகர் பீட்ஸ் தான் வந்துட்டு குடுக்குறேன். சுகர் பீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, கண்டிப்பா வந்துட்டு அந்த சுகர் பீட்ஸ வந்துட்டு நீங்க அவுட்லைன் வந்துட்டு ஜரி த்ரெட் வச்சு குடுங்க. அவுட்லைன் ஜரி த்ரெட் குடுத்ததுக்கப்புறம், அந்த பீகாக்குக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு ரெட் கலர் த்ரெட் வச்சு அவுட்லைன் குடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்க மறக்காம குடுத்துருங்க. ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இப்ப காமிச்ச அந்த சாரீக்கு தான் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அது சாரீ கிடையாது, ஆஃப் சாரீ. ஸோ ஆஃப் சாரீ வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு, ப்ளவுஸையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு, கண்டிப்பா Instagramல வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. கஸ்டமரோட ரிவ்யூஸ், அப்புறம் வந்துட்டு ப்ளவுஸ் ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு Instagramல அப்பப்ப டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம Instagram, Facebookல என்னைய ஃபாலோ பண்ணுங்க. டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பேக் நெக் டிசைன் சீக்கிரமே நான் அப்லோட் பண்றேன். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, உங்க ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.